ஹே ஹலோ காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் பிரதீப் சுரேஷ். நான் பிரதீப் பேசுகிறேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் என்னோடய கம்ப்யூட்டருக்கு ரொம்ப நாளாக என்னோடய பழைய ஜெப்ரானிக்ஸ் கீபோர்டு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது எழுத்து எல்லாமே அழிஞ்சு போச்சு, கோவிட் டைத்துக்கு முன்னாடி வாங்கினது. ஸோ அதை ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு கீபோர்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லி செக் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு கேமிங் கீபோர்டு வாங்கலாம், RGB லைட்டிங்லாம் இருக்க மாதிரி அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணேன். கீபோர்டு மட்டும் வாங்கியிருக்கேன். இது என்ன கீபோர்டுன்னு பார்த்தீங்கன்னா RedGear அப்படிங்கிற பிராண்டோட MT01 அப்படிங்கிற ஒரு கீபோர்ட். ஸோ இந்த கீபோர்டோட அன்பாக்சிங் அண்ட் இனிஷியல் இம்ப்ரெஷன் அண்ட் ரிவ்யூன்னு கூட சொல்லலாம். அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் நம்ம கீபோர்டோட பாக்ஸ் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நான் வாங்கிയത് 7 கலர் இல்லை, 3 கலர் வேரியண்ட்டு தான். ஸோ ரெட்டு, க்ரீன், ப்ளூ மட்டும் வரும்னு சொல்லி நினைக்கிறேன். இதில் 7 கலர் வேரியண்ட் இருக்குது. அது ஒரு 300 ரூபா கூட வரும். ஸோ இதோட ஹைலைட்ஸ் எல்லாம் இங்கே போட்டிருக்காங்க. அப்புறம் பின்னாடி பார்த்திங்கன்னா அதோட ஃபோட்டோஸ் அப்புறம் எக்ஸ்ட்ரா ஹைலைட்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ MRP பார்த்திங்கன்னா 1300 ரூபா போட்டிருக்காங்க. ஓகே. இப்போ மேலே எடுத்தோடனே கீபோர்டு இருக்குது ஒயரோட. ஸோ ஒயர் பார்த்திங்கன்னா பிரைடல் கேபிள் தான். அப்புறம் இங்கே ஒரு கண்டென்சர் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் அ குட் திங். இங்கே நார்மல் தான், கோல்டு பிளேட்டெல்லாம் எதுவும் பண்ணல. ஸோ நார்மல் யூசிக் போர்ட். அதுக்கப்புறம் உள்ள என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா RedGearரோட ஸ்டிக்கர் இருக்குது. நாங்கள் எதை ஒட்டிக்கலாம். ஓகே, அது தவிர பாக்ஸில் வேறு எதுவும் இல்லை. ஸோ பாக்ஸு ஓரம் வச்சுட்டு கீபோர்டை வெளில எடுக்கலாம். நல்ல ஒரு வெயிட்டான கீபோர்டு தான் இருக்குது. ஸோ திஸ் இஸ் த கீபோர்ட். ஃபஸ்ட் டைம் நான் இப்போ தான் அந்த கீபோர்ட் பார்க்குறேன். கையில் எடுக்கும் போதே பில்டு குவாலிட்டி வேறு லெவலில் இருக்குது அந்த கீபோர்டு. ஸோ கீபோர்டு பார்த்திங்கன்னா செம்ம ஸ்ட்ராங்காக சூப்பராக வந்துருக்குன்னு சொல்லலாம். இது மெட்டலில் தான் பண்ணியிருக்காங்க, அலுமினியம் சொல்லி நினைக்கிறேன். ஸோ அங்கே நம்பர் லாக்கு, கேப்ஸ் லாக்கு, அப்புறம் விண்டோஸ் ஆன் அந்த மாதிரி லைட்ஸ் இருக்குது. ஸோ இது செமி மெக்கானிக்கல் கீபோர்டு தான். இங்கே பாருங்கள். ஸோ எந்த அளவுக்கு உங்களுக்கு கீ எலிவேஷன் இருக்குன்னு தெரியும். இந்த சவுண்டு ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ இங்கே இந்த RedGear பிராண்டிங் இருக்குது. இங்கே எழுத்துலாம் லைட்டாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. ஏன்னா எல்லாமே பேக் லைட்டோட வரும். ஸோ நீங்கள் ஆன் பண்ணதுக்கப்புறம் ஃபுல்லாக எல்லாத்துலேயும் லைட் அடிக்கும். பின்னாடி பார்த்திங்கன்னா ஸ்டாண்ட் இருக்குது. சவுண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ நம்ம ப்ளக்இன் பண்ணிவிட்டு இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ கீபோர்டை நான் இப்போ பவர் பண்ணிட்டேன். இப்போ ஜஸ்ட்டு உங்களை கீபோர்டு காட்டுறேன் பாருங்கள். ஸோ கீபோர்டு இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். இப்போ நம்ம பவர் ஆன் பண்ண போகிறோம். அதாவது பேக் லைட் ஆன் பண்ண போகிறோம். பூம். இது ஒரு கலர், செகண்ட் கலர், அண்ட் திஸ் இஸ் தேர்ட் கலர். ஸோ இந்த கீபோர்டோட அன்பாக்சிங் அண்ட் இனிஷியல் இம்ப்ரெஷன்லாம் பார்த்துருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். இட்ஸ் வெரி நைஸ் ஆக்சுவலி. செமி மெக்கானிக்கல் கீபோர்டுங்கிறதுனால டைப் பண்ணும்போது ரொம்ப நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ ஜஸ்ட் லைக் த நீங்கள் அண்ட் கீபோர்ட் சவுண்ட்ஸ் இந்த மாதிரி இருக்குது. ஸோ கலர்ஸ் ஆஃப் பண்ணுற ஆப்ஷன் கூட இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் லாக்குங்கன்னு ஒரு ஐக்கான் இருக்குது. அதை நீங்கள் யூஸ் பண்ணி உங்களோட கலர்ஸ் இங்கே ஆஃப் பண்ணிக்கலாம். ரெட், ப்ளூ அண்ட் வயலட். ஸோ இந்த 3 கலர்ஸ் இதில் வரும். ஸோ இந்த கலரை நீங்கள் ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். ஸோ இனிஷியல் இம்ப்ரெஷன் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. கீபோர்டு நல்ல ஒரு சாலிட் பில்டில் இருக்குது. ஸோ நான் இந்த பொருள் பார்த்திங்கன்னா 999 ரூபாய்க்கு இதை வாங்கியிருக்கேன். ஸோ ரெகுலராகவே இந்த ரேட்டுக்கு தான் விற்கிறாங்க. அதை தாண்டி அதாவது ஆஃபர் இருந்தது அப்படின்னா ஒரு 50 to 100 ருபீஸ் உங்களுக்கு வேறு யார் எதான சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த 999க்கு பார்த்திங்கன்னா இது ஒரு அலுமினியம் பில்டில் பண்ணியிருக்காங்க பாடி அண்ட் செமி மெக்கானிக்கல் கீபோர்டு வித் பேக் லைட் இருக்குது.
ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பிரைடட் கேபிள் கொடுத்துருக்காங்க, அதில் வந்து கண்டென்சரும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்க்கும்போது இந்த ரேட்டுக்கு வந்து ஒரு சூப்பரான பையாக தான் வந்து எனக்கு இருக்குது. ஸோ இதை தாண்டி உங்களுக்கு காம்போவாக வேணும் அப்படின்னா வந்து இதே மாதிரியான பில்டில் வந்து ஜெப்ரானிக் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியண்ட், ஒரு கீபோர்ட் அண்ட் மவுஸ் காம்போ வந்து இருக்குது. நீங்கள் அதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். நான் வந்து ஒரு 300 எதுக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்து ஒரு மவுஸ் வாங்கணும், ஆல்ரெடி என்கிட்ட ஒரு 3 மவுஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு அப்புறமா வேணா வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு நான் மவுஸ் வாங்கலை, ஜஸ்ட் கீபோர்ட் மட்டும் வாங்கியிருக்கேன். நீங்கள் மவுஸோட வாங்குறதா இருந்ததுன்னா இதை விட ஜெப்ரானிக்ஸோட அந்த டிரான்ஸ்ஃபார்மருங்கிற எடிஷனை வாங்குறது உங்களுக்கு பெட்டர் சாய்ஸாக வந்து இருக்கும். இந்த வீடியோ வந்து அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் நல்லா பண்ணுங்கள். இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை வாங்குறதுக்கான பர்ச்சேஸ் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை யூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.